வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து டேட்டை சொல்லி டிலே ஆன 3 படம் இந்த மாதம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த 3 படம் என்ன படம், அது எந்தெந்த தேதியில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த படத்தில் லிஸ்ட்டில் வந்து பார்க்க போகிறது துருவ நட்சத்திரம். இந்த படம் வந்து 2018 வந்து இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணி ஒரு வேறு லெவல் ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படம் வந்து ரிலீஸே ஆகலை. இப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக வந்து சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. இந்த படம் வந்து மே மாதம் 25ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா இப்போ வந்து சோசியல் மீடியா சமூகம்லாம் போயிட்டுருக்கு. இந்த படத்துக்கு வந்து பிரச்சனைகள்லாம் வந்து இப்போ வந்து அதனால் இந்த படத்துக்கு வந்து இப்போ பிரச்சனை எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. இந்த படத்தை வந்து இப்போ வந்து நம்ம கௌதம் மேனன் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து மும்முரமாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படம் வந்து நம்ம கௌதம் மேனன் வந்து இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரம் வந்து லீடோட ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம ஹாரி ஜெயராஜ் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஒரு வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது வந்து கருப்பு. இந்த படம் வந்து முதல்ல வந்து போன வருஷமே வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் நிறைய டிலேனால இந்த படம் வந்து இந்த மாதம் 14ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகிறதா வந்து அஃபிஷியலாகவும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச். இந்த ஆடியோ லான்ச் வந்து மதுரையில் வந்து சோழமலை கல்லூரியில் வந்து நடக்குது. இந்த படத்துக்கு வந்து வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம சூர்யா கரியரில் வந்து இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு வெற்றியை வந்து கொடுக்குன்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த படம் வந்து இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா போன படம் கங்குவா அவருக்கு வேறு லெவல் வந்து தோல்வியை வந்து சந்தித்தார். குறிப்பாக வந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸும் வந்து வாங்கியிருந்தார். இந்த படம் அவர் வந்து கம்பேக் கொடுக்குற மூவியாக வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் அவர் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறதா தெரியுது. நம்ம சூர்யா இந்த படத்தில் வந்து ஒரு டபுள் ரோலில் வந்து நடிக்கப்படுறதாகவும் ஹிண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம சாயா பேக்கர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. 2 பாட்டு வேறு லெவல் வைரலாக இருந்தது. குறிப்பாக காட் மோடும் அதே மாதிரி இப்போ ரிலீஸ் ஆனால் நாங்கள் 4 பேரும் அந்த சாங்கும் வேறு லெவலில் வந்து ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. அதனால் இந்த படத்துக்கு வந்து இப்போ வந்து வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. மூணாவது நம்ம பார்க்க போகிறது வந்து ஜனநாயகன். இந்த ஜனநாயகன் வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது. நிறைய சென்சார் இஷ்யூனாலையும் பொலிட்டிக்கலோட இம்பேக்ட்னாலையும் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாமலே போயிருந்தது. இப்போ இந்த படம் வந்து மே மாதம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா மே மாதம் 9ஆம் தேதி இல்லாட்டி 25ஆம் தேதிக்கு வந்து இந்த படம் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து சென்சார் ஷெட்யூல் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அஃபிஷியலாக சொல்லிடுவாங்க. இப்போ பொலிட்டிக்கலாக வந்து அவரோட எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லாட்டி இந்த வீக்கில் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டோ ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் சென்சார் சர்டிஃபிகேட் வந்து அஃபிஷியலாக வந்து சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். இந்த படமும் வந்து நிறையா லீக்கெலாம் வந்து சந்திச்சு நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டாங்க. நிறைய பேர் இந்த படத்துக்கு வந்து வேறு லெவலில் எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்ம தளபதியோட படம்னாலே ஒரு தடவை பார்த்துட்டாலும் அந்த ரீவாட்சோட அந்த வேல்யூ வேறு லெவலில் இருக்கும். அது வந்து எக்ஸாம்பிளாக கில்லி சொல்லலாம். அதே மாதிரி தலைவா படத்தோட லீக் விஷயத்தையும் பற்றி சொல்லலாம். அதே மாதிரி மாஸ்டர் படத்தோட லீக் விஷயத்தையும் பற்றி சொல்லலாம். இந்த படத்தோட கடைசி படம் ஃபேர்வெல்லாம் வேறு லெவலில் இருக்குன்னு நம்ம எல்லா தளபதி ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவியாக இதுவும் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 படத்தில் எந்த படத்துக்கு வந்து இந்த மாதம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.